கும்பகோணம் மகாமகத்தையொட்டி அங்கு பல்வேறு பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சார்ல்ஸ். கும்பகோணம் மகாமகோட திருவிழா மிகவும் களை கட்டி இருக்கு. குறிப்பாக பக்தர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து இந்த மகாமக குளத்தில் நீராடுவதற்காக அவர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. இன்று காலையே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மகாமக குளத்தில் குவிய துவங்கி விட்டாங்க. அந்த காட்சிகளை இப்போ நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீதியில் முக்கியமாக மகாமக குளத்துக்கு செல்லக்கூடிய இந்த முக்கியமான பிரதான வாயில்களில் ஏராளமான தொழில்கள் நடைபெறுகிறது, வியாபாரம் நடைபெறுகிறது. ஆனால் முக்கியமான ஒரு வியாபாரம் என்பது 5 நாட்களாகவே களை கட்டியிருக்கு. அது என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த குளத்திற்கு நீராட வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அவர்கள் தங்களுடைய கையில் இந்த மக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தை எடுத்து செல்வதற்காக இதனுடன் அந்த ஒரு சிறிய ரக கேனையும் அவர்கள் வாங்கி செல்றாங்க. இந்த விற்பனை எப்படி இருக்கு என்று நாம் இந்த விற்பனை கேட்கலாம். இந்த விற்பனை இப்போ தற்பொழுது எப்படி இருக்கு? நீங்கள் என்ன விற்பனை ஏற்கனவே செய்து பிசினஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல், கிளாஸ், பிளைவுட், ஹார்ட்வேர் இந்த மாதிரி இந்த 10 நாளைக்கு எங்களுடைய பிசினஸ் டோட்டலாகவே பாதிச்சிடும். என்ன காரணம் கேட்டால், நாங்கள் அந்த ஏரியாவுடைய கார்னரில் தான் இருக்கோம், அந்த குளத்துக்கு போகிற வழியில தான் இருக்கோம். அதனால் அந்த பிசினஸ் பண்ண முடியாது. அதனால் இது என்ன வியாபாரம் நடக்குமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஜோடி எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வரைக்கும் ஒரு 5 நாளாக எவ்வளோ விற்பனை நடந்திருக்கு? இது வரைக்கும் ஒரு 5000 பீஸ் விற்றுருக்குங்க சார். 5000 பீஸ் விற்றுருக்கோம். ஜோடி 25 ரூபா. தனியாக வாங்கினா கேன் 15 ரூபா, கப்பு 10 ரூபா. முக்கியமாக இவரை போல பலர் இந்த அதாவது மகாமக குளத்தில் உள்ள கிழக்கு கரை, மேற்கு கரை, வடக்கு, தெற்கு கரையில் உள்ளவர்கள் அனைவருமே தங்களுடைய இந்த விற்பனை அதாவது வியாபார தொழிலையே அவர்கள் மாட்டியிருக்காங்க. தற்பொழுது அவர்கள் இந்த சிறிய ரக கேன்களையும் மக்கையும் விற்பனை செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஏராளமான பக்தர்கள் அவர்கள் தங்களுக்கு இந்த மக்கும் அது மட்டும் இல்லாமல் தீர்த்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த சிறிய ரக அந்த சிறிய ரகமான அந்த ஒரு ஒவ்வொரு மாதிரியான அதாவது வாட்டர் கேன் அதாவது இல்லாமல் அதற்கான கேன்களையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த விற்பனை மிகவும் அவர்களை பொறுத்தளவு சூடுபிடித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் கும்பகோணம் செய்தியாளர் முரளியுடன் சார்ல்ஸ்.